ஹலோ மக்களே, ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்துடுச்சு. இந்த சீசனை பொறுத்தவரை எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க. சீசன் 1ல் ஃபுல்லாக பிளேயர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியே சீசனை வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சீசன் 2ல் வில்லன் சைடு, அதாவது ஸ்குவிட் கேம் நடத்துகிறவங்க எப்படிலாம் வந்து ஆளுங்களை பிடிக்காங்க. ஐ மீன் எந்த அடிப்படையில் பிளேயர்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு வேலை செய்கிறதுக்கு சில ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சீசன் 1ல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப பண வறுமையில் இருப்பார், ஸ்குவிட் கேமுக்குள்ளே வந்திருப்பார், கடைசியாக அவரே வின் பண்ணியிருப்பார். அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சீசன் 2 பொறுத்தவரை திருப்பியும் நம்ம லீ அதே கேமுக்குள்ளே வாண்டடாக உள்ளக்க ஜாயின் பண்ணியிருப்பார். அவர் ஏன் வாண்டடாக வந்து ஜாயின் பண்ணுறாரு, உண்மையிலே அவர் என்ன தான் பண்ண போகிறாரு அந்த கேமுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் கதையை வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம ஹீரோ எதிர்பார்த்த அந்த கேம் எதுவுமே இருக்காது. எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸ்குவிட் கேம் பார்ட் 1ல் வந்து பார்த்தோன்னா, அதாவது சீசன் 1ல் கேமை க்ரியேட் பண்ணவரே நம்மளும் கேம் ஆடி பார்ப்போம் அப்படின்னு நம்பர் 1 அந்த டிஷர்ட்டை போட்டு உள்ளக்க கலையிறங்கியிருப்பார். ஆனால் இந்த சீசன் 2ல் வேற ஒருத்தர் உள்ளக்க என்ட்ரி ஆயிருக்காரு 1 நம்பர் போட்டு. அதுவுமே நல்ல ட்விஸ்டாக இருந்துச்சு. சீசன் 1ல் நம்ம ஹீரோலி ஏகப்பட்ட பணத்தை ஜெயிச்சு வெளியே போயிருந்தாலுமே ஃபுல்லாக டோட்டலாக பைத்தியமே சுற்றி இருந்திருக்காரு. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, எப்படியாவது அந்த ஸ்குவிட் கேம்குள்ளே திரும்பி போகணும். அதுக்காண்டி நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 வருஷமாக அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற ஆளை தேடி ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக ஆளை தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த ரெக்கமெண்ட் எடுக்கிறவனுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே தனித்தனியாக கேரக்டர் ஆர்க் சமயம் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீசன் 2 பொறுத்தவரை மொத்தம் 7 எபிசோடு தான். நானும் என்னடா இது புதுசுக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். இன்னொரு சீசன் வரப்போகுது. மேபி நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. சீசன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஆனால் சீசன் 2ல் பாதிலே முடிச்சிட்டாங்க. பாதி படத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். மொத்தம் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு மணி நேரம். கண்டிப்பாக நீங்கள் 7 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஃபுல் சீசனே பார்க்க முடியும். எல்லாருமே புது கேரக்டர்ஸ், எல்லாமே புது புது கேம்ஸ், எல்லாருமே வேற ஒரு பர்சனாலிட்டியில் இருக்கிறவங்க. டோட்டலாக ஃபுல்லாக செமையாக என்கேஜிங்காக வந்து கொண்டு போயிருந்தாங்க 7 மணி நேரத்தையும். சீசனை ஃபுல்லாக பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த செம்மட்ட மண்டைனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டிவியில் ஃபேமிலியோட பார்க்கலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆனால் சீசன் 2 எபிசோட் 1ல் மட்டும் லைட்டாக நியூடிட்டி சீன் வந்து வரும். ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் டிவியில் தான் ஃபுல்லாக ஃபேமிலியோட தான் பார்த்தேன். ரொம்பலாம் பெருசாக இருக்காது, நீங்கள் பார்க்கலாம், தப்பில்லை. எனக்கு சீசன் 2ல் மொத்தமாக எனக்கு ஒரு 2 எபிசோடை தவிர எல்லாமே எனக்கு செமையாக இருந்துச்சு. மொதல் 2 எபிசோடெலாம் எனக்கு ரொம்ப வெறித்தனமாக இருந்த மாதிரி ஃபீலிங் ஆச்சு. என்னென்னா எப்படி இந்த ரெக்யூமெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஹீரோவும் அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற ஆளை எப்படி இது கண்டுபிடிக்காரு, அதெல்லாம் ரொம்ப செமையாக வந்து சொல்லியிருந்தாங்க. போன சீசனில் பார்த்தம்போதே இந்த சீசன்லேயும் அந்த போலீஸ்காரர் உள்ளே இறங்கி சம்பவம் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி இவருமே ஒரு வாய்ப்பு கண்டி தேடிக்கிட்டு இருக்காரு. சீசன் 1லேருந்து 2-3 கேரக்டர்ஸ் தான் ரிப்பீட்டாக வந்த மாதிரி இருக்கும். ஆனாலுமே அந்த 3 கேரக்டர்ஸுமே நின்று பேசும். இல்லை காமெடி என்னென்னா, சீசன் 1ல் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 2 தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1லாம் நான் பார்க்கணும் ரொம்ப நாள் எங்கிட்டு இருந்தேன். சீசன் 1 ரிலீஸ் ஆனால் ஒரு மாதத்துலேயே மிஸ்டர் தமிழன், தமிழ் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க. செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்து மனசு தேர்த்திக்கிட்டேன். சரி, சீசன் 2 தமிழ்லே இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய் கைஸ்.